வணக்கம் மக்களே. என்னடா இன்னும் ப்ரோமோ வீடியோ போடல அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ரோமோ 3ல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில முதல் வீடியோலேயே போட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத ஆட்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி போய் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சண்டே அதாவது இன்னைக்கு எபிசோட்ல வந்து யார் யார் எப்படி சேவ் பண்ணிருக்காங்க, ஹாட் சீட்ல யார் உட்காந்துருக்கா அப்படிங்கிற டீடைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவா அண்ட் லைவ் அப்டேட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ முதல்ல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சேனல் யாருக்காக நடக்குது? மக்கள் ஓட்டிங்ல நடக்குதா, இல்ல இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து பண்றாங்களான்ற பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு. ஏன்னா முதல் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்கிற ஆள் வந்து அப்படி. ஸோ வாரம் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவன் ஒரு கேம் ஆட மாட்டானா, நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அவன் ஒரு கேம் எடுத்து கொண்டு போக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் இருக்கு. ஸோ விஜய் விஷாலுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி பயங்கரமா வேலை பார்க்கறாங்க அப்படிதான் சொல்லணும். எப்படி சௌந்தர்யாவுக்கு ஆதரவா பண்றாங்களோ அதே மாதிரி விஜய் விஷாலுக்கும் தான் வந்து பண்றாங்க. சௌந்தர்யாவுக்கு டைரக்ட் பிஆர் டீம்ல வந்து பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேவிங் ஆர்டர்ல வந்து விஜய் விஷால வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து பேம்பர்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ முதல் சேவிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்காரு, சரிங்களா? இவர் வந்து சொல்றாரு, விஜய் சேதுபதி வந்து ஒரு வாரம் சொல்றாரு, விளையாடுறவனை நம்ம வந்து கை தட்டி அவனை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடுறவங்க எல்லாம் கடைசியில வந்து சேவ் பண்றீங்க. பட் ஒண்ணுமே பண்ணாம கேவலத்தனமா பண்ணிக்கிட்டு 4வது 5வது இடத்துல இருந்த விஷாலையே தொடர்ந்து நீங்க முதல் இடத்துல சேவ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா வீட்டுல உள்ள மத்தவங்க யாரும் அவன்கிட்ட போய் இது பண்ணக்கூடாது, இது பேசக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலயா, இல்ல அவன் விளையாடுறது கரெக்டா போயிட்டு இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது காரணத்தினாலயா என்னன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. சோ இந்த விஷயம் இந்த வாரம் அந்த அரிசி எடுத்து கொடுத்த மேட்டரை கூட வந்து பாத்தீங்கன்னா பேசல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசல. சோ பயங்கரமா வந்து விஜய் விஷாலுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பெரிய மைனஸ் என்னன்னா, டீம் என்ன சொல்றாங்களோ அதை தான் விஜய் சேதுபதி சார் பேசுறாரு தவிர அவர் வந்து லைவ் பாக்குறது இல்ல, சரிங்களா? அவர் லைவ் பாக்குறது இல்ல. சோ அதனால அது பெரிய ஒரு டிசப்பாயிண்டடா இந்த சீசன் வந்து போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால சேவ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அருணை வந்து சேவ் பண்ணிருக்காங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 3ல ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதே வந்து பாய்ஸ் டீம் தான். விஜய் விஷால் அருண் நண்பர்கள் இருவரையும், அடுத்து முத்துக்குமரனை சேவ் பண்ணிருக்காங்க. செகண்ட்ல வந்து அருணையும் முத்துக்குமரனையும் சேவ் பண்ணிருக்காங்க. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சாச்சனா 2 பேரையும் வந்து சேவ் பண்ணிருக்காங்க. பாத்துங்க, வெளில போக வேண்டிய ஆள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல சேவ் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சௌந்தர்யா சாச்சனா 2 பேரையும் 3வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4th வந்து பாத்தீங்கன்னா ராணவ் ஜாக்லின், இவங்க 2 பேரையும், சரிங்களா? இதுல உண்மையாவே மனசாட்சிப்படி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல சேவ் பண்ணோம் அப்படின்னா சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க 3 பேர் தான் மாறி மாறி சேவ் ஆவாங்களே தவிர மற்ற யாருக்கும் அந்த இடத்துக்கு வரதுக்கான தகுதி இல்ல அபிஷியல் ஓட்டிங்ல. ஆனா இவங்க சேவ் பண்ணிருக்கிறது நமக்கு ஒரு கொலாப்சிங்னு நினைக்கலாம். பட் இதுலயுமே விஜய் டிவி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை, சரிங்களா? முதல்ல விஜய் விஷால், ரெண்டாவது அருண் முத்து 2 பேரா சேவ் பண்ணிருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா சாச்சனா 2 பேரு, அடுத்து 4th ராணவ் ஜாக். இதுல கூட ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, விஜய் விஷால் மட்டும் சிங்கிள் சேவ்டு, மத்த 6 பேரும் டபுள் சேவ்டு, சரிங்களா? ரொம்ப ஒரு மாதிரி பண்றாங்க, சரியா? சோ கடைசியா ஹாட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆர்ஜே ஆனந்தி, ரயானு, வர்ஷினி இந்த 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹாட் சீட்ல உட்கார வச்சிருந்தால வர்ஷினி எவிக்டட் நமக்கு தெரியும். சோ ஆர்ஜே ஆனந்தி, ரயான் இவங்க 2 பேரையும் வந்து சேவ் பண்ணிருக்காங்க. பட் வெளியே போக வேண்டிய ஆள் வர்ஷினியே கிடையாது நண்பா. சீரியஸா சொல்ற மக்களே, வெளியே போக வேண்டிய ஆள் வர்ஷினியே கிடையாது. என்ன பண்ணி எதை பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னு தெரியல. மக்கள் ஓட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து போறது எங்க குப்பையில போட்டு போலான்னு நினைக்கிறேன். பட் இவ்வளவு மோசமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சீசன் இவ்வளவு மோசமா பண்றாங்கன்னு தெரியல. சோ விஜய் விஷால் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண பத்தியும் இந்த சேவிங்ஸ் ஆர்டரை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.